வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 7வது நாள் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு. 29 ஜனவரி 2025க்கான கவுன்சிலிங். இன்றைய நாள் முடிவுல எவ்வளவு வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளவு வேகன்சிஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது, கம்யூனிட்டி அண்ட் கேட்டகரி வைஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு வேகன்சி மொத்தமா காலியா இருக்குது. அதுக்கப்புறமா எவ்வளவு பேர் ஆப்சென்டிஸ் இந்த மாதிரியான டீடைல்டு அனாலிசிஸ் வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வந்துட்டு பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு நான் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு வந்துட்டு எல்லா வீடியோலுமே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான். இந்த மாதிரி வந்து டார்க் கிரீன் கொடுத்துருக்கிறது வந்துட்டு இன்னைக்கு வேகன்சி எடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ், டார்க் பர்பிள் கலர் இருக்கிறது வந்துட்டு இன்னைக்கு வேகன்சி எடுக்காத டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெட் கலர்ல காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ஜீரோவான டிபார்ட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு ஜீரோவான டிபார்ட்மெண்ட் எந்தெந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் ஜீரோவா இருக்குதோ அதையும் வந்து நம்ம ஜீரோன்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இதற்கு முன்னாடி வந்துட்டு ஜீரோவான டிபார்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு இதுல நம்ம ஷோ பண்ண மாட்டோம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் ஜீரோவா இருக்குதோ அதை மட்டும் தான் ஷோ பண்ணுவோம். நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜீரோவான டிபார்ட்மெண்ட்டையும் ஷோ பண்ண மாட்டோம். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாத்துக்கங்க. அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இந்த மாதிரி வந்துட்டு தனியான ஸ்பெஷல் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த பிடிஎஃப் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டியில எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் இருக்குதோ அதை மட்டும் வந்துட்டு தனியா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரியான பிடிஎஃப் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு 100 rupees மட்டும் சார்ஜ் பண்றோம். உங்களுக்கு இது தேவை அப்படின்னா வந்துட்டு நம்ம கீழே கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்துட்டு ஒரு 10 மணிக்குள்ள வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்பனா தான் வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்றது இந்த மாதிரியான மற்ற வேலைகளை வந்துட்டு பார்க்க முடியும். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வேணும்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, மற்ற டீடைலை வந்துட்டு அங்க பேசிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் வந்துட்டு எத்தனை டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஜீரோவா இருக்குது, அதாவது வேகன்சிஸ் ஃபுல்லா வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்குது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட். மொத்தமா வந்துட்டு நேத்து வரைக்கும் 15 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜீரோ வேகன்சிஸ் வந்துட்டு ஆயிருக்குது. அதோட லிஸ்ட் வந்துட்டு நான் இதுல கொடுத்துருக்கேன். நீங்க இதை வந்து பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்கெங்க வேகன்சிஸ் முடிஞ்சிருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டாக்ஸஸ் வேலூர் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்துட்டு காலி ஆயிருச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டான வேகன்சி வந்துட்டு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல அரியலூர் அதுக்கப்புறம் ஈரோடுக்கான வேகன்சி வந்துட்டு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்துல நாமக்கல், கோயம்புத்தூர், ராமநாதபுரத்துக்கான வேகன்சி வந்துட்டு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வேலூர் அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கான வேகன்சி வந்துட்டு ஜீரோ ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 9 டிபார்ட்மெண்ட்ஸுக்கான வேகன்சி வந்துட்டு காலி ஆயிடுக்குது. நேற்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 15 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு காலி ஆயிருச்சு. மொத்தமா 24 டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்துட்டு காலி ஆயிருச்சு. மொத்தமா இருந்த 274 டிபார்ட்மெண்ட்ல 24 டிபார்ட்மெண்ட்ஸுக்கு போயிருச்சு. 250 டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் வந்துட்டு மொத்தமான வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னைக்கு எங்கெங்க எவ்வளவு வேகன்சி எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி ஜெனரல் ஒரு 27 வேகன்சியும், எஸ்சி உமன்ல ஒரு 15 வேகன்சியும், அதே மாதிரி வந்துட்டு எஸ்சி பிஎஸ்டிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 2 வேகன்சியும், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சியும் எடுத்துக்கிறாங்க. மொத்தமா 45 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு எம்பிசில வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி ஜெனரல் ஒரு 32 வேகன்சியும், எம்பிசி உமன்ல ஒரு 12 வேகன்சியும் வந்துட்டு எடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம்ல பாக்குறப்ப எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 10 வேகன்சியும், எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 3 வேகன்சியும் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிசில வந்துட்டு லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி ஆர்த்தோ கேட்டகரியை சேர்ந்தவங்க ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க. மொத்தமா 58 வேகன்சிஸ் வந்துட்டு எம்பிசி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசி ஜெனரல் 50 வேகன்சியும், பிசி உமன்ல 28 வேகன்சியும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 12 வேகன்சியும், பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 5 வேகன்சியும் எடுத்துக்கிறாங்க. மொத்தமா 95 வேகன்சி வந்துட்டு பிசி இருந்து எடுத்திருக்காங்க. அதே ஜிடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிடி ஜெனரல் 65 வேகன்சியும், ஜிடி உமன்ல 25 வேகன்சியும் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம் 16 வேகன்சியும், ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் 3 வேகன்சியும் எடுத்துக்கிறாங்க. மொத்தமா வந்துட்டு 109 வேகன்சி ஜிடில இருந்து எடுத்திருக்காங்க. எஸ்சிஏ அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்சிஏ ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வேகன்சியும், அதே மாதிரி எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சியும் எடுத்திருக்காங்க. மொத்தமா 6 வேகன்சிஸ். அதே மாதிரி வந்துட்டு பிசிஎம் அதாவது பிசி முஸ்லீம் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசி முஸ்லீம் ஜெனரல்ல ஒரு வேகன்சியும், பிசி முஸ்லீம் உமன்ல 3 வேகன்சி, மொத்தமா 4 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு மொத்தமா எடுக்கப்பட்ட வேகன்சிஸ் எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 317 வேகன்சிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் எங்கெங்க எவ்வளவு வேகன்சிஸ் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிறதுக்கான சார்ட். இதுல எங்கெங்க எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க பாஸ் பண்ணி வந்துட்டு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற லிஸ்ட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட்டுக்கும் ஒரு 16 வேகன்சிக்கான டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த 16 வேகன்சிஸ் எங்க வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண நோட்டிபிகேஷன் அடண்டம் 1D வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த 16 வேகன்சிஸை. பட் வந்துட்டு இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல வந்துட்டு அவங்க ஷோ பண்ணல. சரிங்களா? அந்த 16 வேகன்சிஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் என்னங்கிறதும் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு தெரியல. அந்த கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.
கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தமா 317 பேர் வந்துட்டு போஸ்டிங் எடுத்திருக்காங்க. அதனால 83 பேர் வந்துட்டு ஆப்சென்டீஸ் 400 பேர் கூப்பிட்டதுல லெஃப்ட் ஓவர் வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு 2104 வேகன்சிஸ், நம்ம லிஸ்ட் படி வந்து பாத்தீங்கன்னா 2120 வேகன்சிஸ் வந்துட்டு இன்னும் லெஃப்ட் ஓவரா இருக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனோட தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.